வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், அதுக்கும் முன்னாடிங்க இன்னைக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நிறைய சேனலை வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸோட நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். பட் எனக்கு இந்த 5000 அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். 1000 அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அடுத்து 5000 அப்படிங்கிற ஒரு லெவலை வந்து அடைஞ்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே கடுமையான உழைப்பை நான் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி நான் வந்து டெய்லியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறையா ஏகப்பட்ட ஷார்ட்ஸை போட்டிருக்கேன். ஏகப்பட்ட எஜுகேஷனல் கண்டென்ட்டை வந்து நான் போட்டிருக்கேன். எப்போவுமே வந்து ஆரம்பம் தான் ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஃபர்தராக வந்து போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாயிரும். லைஃப்லையும் அப்படி தான். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான். முதல் 1000, முதல் 100 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே நான் முக்கியமாக நினச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற இந்த பெஞ்ச் மார்க்குமே நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு யூடியூபராக வந்து ஃபீல் பண்ண வைக்குது. ஓகே, நம்மளை நம்பி ஒரு 5000 பேர் வந்து இருக்காங்கப்பா. நம்ம வீடியோஸ் டெய்லி வந்து ஒரு 500லேருந்து 1000 பேர் வந்து இப்போது இருக்க நிலைமைக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம உண்மையாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து எஜுகேஷனை வந்து ப்ராப்பரான ட்ரேடிங் எஜுகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து இன்னும் என்னை ஊக்கப்படுத்துது. அந்த மாதிரி வந்து என்னோட பிகினிங் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து நன்றி அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இந்த நன்றி உரையை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம டிஸ்க்ளைமரை பார்த்துருவோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் கண்டிப்பாக ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுங்கள். அதை தாண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா சிபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம பார்த்துருந்தோம் இந்த இடத்துல இந்த 25,022க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ப்ரைஸ் அதை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா இந்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டி விட்டுருச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த லெவல் ஆஃப் லிக்விடிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த 25,253 அப்படி 254 அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. இப்போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. இங்கே கீழே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தாண்டி ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் தான். ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போது இது ஒரிஜினல் பிரேக் அவுட் நம்ம நம்பிட முடியுமா அப்படின்னா அது மட்டும் தாங்க முடியாது. ஏன் நம்ப முடியாதுன்னா அதற்கு காரணம் தான் பவர் ஆஃப் 3 அப்படிங்கிற இந்த கான்செப்ட். இங்கே பாருங்கள், என்றைக்குமே வந்து ஒரு கன்சாலிடேஷன் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த கன்சாலிடேஷன் வந்து மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது கீழே வந்து தான் ஆகணும். அது கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது மேலே போய் தான் ஆகணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 3. அதாவது அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு நம்ம வந்து பல கதைகளை வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு இந்த மேலே போனால் கீழே வந்துடும், கீழே போனால் மேலே வந்துடுது எல்லா டைமும் நடக்காது. சில டைம் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல கன்சல்டேஷன் தான். இது பிரேக் அவுட் ஆச்சு, இது ஏன் மேலே வரல? இது மேனிப்புலேஷன் மேலே தானே மார்க்கெட் வந்திருக்கணும், ஏன் வராமல் கீழே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த கன்சாலிடேஷனை முடிச்சு கீழே போகும்போது இருக்க எல்லா லிக்விடிட்டியும் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஸ்டாப் லாஸ்லாம் ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுச்சு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சுங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சு. இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. அதை போய் இது வந்து ஸ்வீப் பண்ணிட்டு தான் வந்து கீழே போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடித்ததுனால இந்த ஸ்டாப் லாஸ் எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸே இல்லை. அப்போது ப்ரைஸ் வந்து இங்கே வந்து இந்த இடத்துல இருக்க இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணிட்டு போச்சுன்னா அந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினலான மூவாக இருக்கும். ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அது மேனிப்புலேஷன் நடக்க தேவையில்லை. இங்கே வர்ற மூவே ஒரிஜினலான மூவ் தான். ஆனால் இங்கே இப்படி அது மேலே போகும்போது ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹன் பண்ணிட்டு போச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம். நான் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு இங்கே மாத்திரம் பாருங்கள். ஸோ இங்கே ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இருக்குது. கீழே டவுன் த லைன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப் லாஸ் இருக்குது. அது அடிக்காமல் தான் போயிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இங்கே இருக்க லிக்விடிட்டியை நான் ஸ்வீப் பண்ணல. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு மார்க்கெட் கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, அப்போது உங்களுக்கு இந்த இடத்துல ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு, இந்த இடத்துல ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ பிரேக் அவுட் ஆச்சு. ஆனால் இப்படி மேலே போகும்போது இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ்ன்னு எடுக்கலைங்க. ஸோ இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டபுள் பாட்டம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போதும் சரி, உங்களுக்கு இந்த இடத்துல புல்லிஷாக உங்களுக்கு வந்து டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் மேலே போகும்போதும் சரி, நிறைய பேர் என்ட்ரி எடுத்து அவங்களோட ஸ்டாப் லாஸ் இது கீழே தான் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டாப் லாஸையும் இன்னும் எடுக்கலை. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்க ஸ்டாப் லாஸும் இன்னும் எடுக்காமல் இருக்குது. ஸோ அதன் காரணமாக இப்போ வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அடிக்காமல் ஒரு நல்ல லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் மேலே போயிருக்கிறதுனால
இதை நம்ம மேனிப்புலேஷனாகத்தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ எப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மூவாக வந்து இது மேனிப்புலேஷன் கிடையாது, ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தணும்னா மேபி இங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் போட்டுக்கலாம். எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ 2 சினாரியோ சொல்கிறேங்க. ஒன்று, ப்ரைஸ் வந்து இங்கே ஸ்டாப் லாஸை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனால் இதை வந்து ஒரு புல்லிஷ் மூவாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லாமல் ப்ரைஸ் வந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜோனில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் ஜோன். இப்போது ப்ரைஸ் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி கீழே போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வரவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை வந்து தூக்கிடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருந்துச்சு. கரெக்டாக ப்ரைஸ் அந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து தான் ரிவர்ஸ் ஆகி போச்சு. ஸோ எல்லா டைமுமே ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி போயிடும், கீழே போயிடும்லாம் சொல்ல முடியாது. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்ஸ் ஆகும். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோன் மொத்தமே இந்த சிங்கிள் கேண்டில் அப்படிங்கிறது உங்களுக்கு 15 மினிட்ஸோட ஆர்டர் பிளாக்கு. அதுவே நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஆர்டர் பிளாக் கேண்டில். ப்ரைஸ் பாருங்கள், அந்த ஆர்டர் பிளாக்கையுமே வந்து தாண்டி மேலே இன்னைக்கு க்ளோஸ் வச்சுட்டு தான் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது ஆர்டர் பிளாக்காக இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த ஜோனையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது 25,103 வரைக்குமே முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த 25,103 104 தாண்டிடுச்சு, இந்த ஸ்விங் ஹையை தாண்டிடுச்சுன்னா இதை நம்ம கண்டிப்பாக ஒரு புல்லிஷான மூவாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை தாண்டுற பட்சத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது, அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, ஆர்டர் பிளாக் இருக்குது. அப்போது இவ்வளோ பெரிய ரெசிஸ்டன்ஸ்லாம் இங்கே மேலே இதுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கும்போது இந்த லிக்விடிட்டியெல்லாம் ஸ்வீப் பண்ணாமல் ப்ரைஸால் அதை தாண்ட முடியாது. ஸோ இப்போ நம்ம கிளியராக சொன்னோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக மாறிடுச்சு. எந்தெந்த டைம் ஃப்ரேமில் அப்படின்னு கேட்குறீங்களா, எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே மாறிடுச்சு. ஐ திங்க் இங்கே பாருங்கள், டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே இருக்க லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவை கிரியேட் பண்ண ஹை வந்து இதுதான், அதாவது 24,953. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் படிச்சுட்டு கீழே வந்து ஒரு இன்சைட் கேண்டில். எப்போ ப்ரைஸ் வந்து இந்த கேண்டில் அதாவது 25,020க்கு மேலே ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வைக்குதோ அப்போவே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக மாறிடுச்சு. ஸோ இன்னைக்கு கேண்டிலோட உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம், 4 hour டைம் ஃப்ரேம், 1 hour டைம் ஃப்ரேம், 15 minutes டைம் ஃப்ரேம், ஊரில் இருக்க எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷாக மாறிடுச்சு. ஆனால் இந்த புல்லிஷ்னஸை நம்பலாமா அப்படின்னா நம்பலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரீசன்ஸ் எல்லாத்தையுமே தாண்டிடுச்சு. நிஃப்டி இப்போது புல்லிஷாக மாறிடுச்சு இன் ஆல் டே. ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக மாறுறதாங்க இருக்குல்லே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விதத்தில் பார்க்கும்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக மாறிடுச்சு. ஆனால் இப்போது நம்ம புல்லிஷாக என்ட்ரி எடுக்கிற அளவுக்கு மார்க்கெட் வந்து தயாராகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த மூவ் ஒரு ஃபேக் மூவாக இருக்கிறதுக்கு ஒரு 90% சான்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபேக் மூவா இல்லை ஒரிஜினலான மூவா அப்படிங்கிறது இப்போது நம்மளால் தெரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இது வந்து மேனிப்புலேஷன் மூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஏன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாமல் போயிருக்கு. இப்போது மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு, மேலே போ எல்லா லிக்விடிட்டி அடிச்சிருச்சு. ஆனால் அப்படி மேலே போகும்போது கீழே இருக்க லிக்விடிட்டி அடிக்கணுமா இல்லையா, அதை பண்ணாமல் போயிருக்கு. இன்னைக்கு கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் இந்த 917 கிட்ட வந்துட்டு போயிருந்தா கூட நம்ம நம்பலாம். ஏன்னா இந்த டியூஸ்டே அன்னைக்கு ஃபால் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபாலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். டே லோ வந்து ஐ திங்க் ஒரே நிமிஷம் இருங்க, டே லோ கிடையாது, டே லோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே கீழே இருக்குது. ஸோ இந்த 24,874 தாண்டிட்டு போயிருந்தாலோ இல்லை ஒரு ஃபால் அக்ரெசிவான ஃபால் வந்து ஒரு டபுள் பாட்டம் போட்ட இடம், ஐ மீன் இது வந்து இன்னைக்கு வந்த ஃபால்னு நினைக்கிறேன் 20, ஆமாம் இன்னைக்கு மார்னிங் வந்த ஃபால் இது. ஸோ ஒரு நல்ல ஃபால் வந்த இடம் இது. ஸோ அப்போது இந்த இடத்துல நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஒன்று இன்னைக்கு மார்னிங் வந்த மூவ் வந்து இதை ஸ்வீப் பண்ணிட்டு போயிருந்தாலோ, ஆர் நேற்றுத்தோட லோவை ஸ்வீப் பண்ணிட்டு போயிருந்தாலோ, இல்லை இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா 24,853 இதை ஸ்வீப் பண்ணிட்டு போயிருந்தாலோ நம்ம இதை ஒரிஜினல் மூவ் அப்படின்னு நம்பலாம். ஆனால் இப்போ ப்ரைஸ் எதையுமே ஸ்வீப் பண்ணாமல் போயிருக்கு. அப்போது இன்னைக்கு வந்த மூவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேக் மூவ் தான். அப்போது இப்போது இந்த மூவை பார்த்துட்டு ஏகப்பட்ட பேர் லாங் போயிருப்பாங்க, கரெக்டுங்களா? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா லாங் போகிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது. ஏன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் படிக்கல. அப்போது அட்லீஸ்ட் இங்கே இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் இன்னொருக்கா ஹையர் ஹை போட்டுருச்சு, இந்த ஹையெல்லாம் தாண்டிடுச்சுன்னா ஓகே, டன் அண்ட் டஸ்டட். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிற இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போது மார்க்கெட் இப்போ புல்லிஷ் ஆயிடுச்சு, எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே புல்லிஷ் ஆயிடுச்சு. ஆனால் லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாமல் போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலிடான மூவ் தான். ஏன்னா ப்ரைஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, பட் மேனிப்புலேஷனோட கொஞ்சம் போயிருக்கு. ஸோ அதன் காரணமாக கீழே வந்துட்டு இப்போ புல்லிஷாக மாறிடுச்சுன்னா மாறிடுச்சு. இப்போ ப்ரைஸ் இங்கே வந்து இதை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு ஹையர் ஹை போட்டால்
இந்த மூவை நம்ம ஓகேப்பா, அதாவது இப்போ வந்து ப்ரைஸ் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனாக போட்டிருக்கு, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்போட இன்னொரு ஹையர் ஹை போடணும், இந்த ஹையை தாண்டணும். அது அப்படி போட்டுருச்சுன்னா ஓகே, மார்க்கெட் வந்து 250க்கு போயிடும். அப்படி போடலை, இந்த லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்க அந்த ஒரே நிமிஷம் நான் எல்லாத்தையும் தூக்கிடுறேன் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. மார்க்கெட்டில் நம்ம பேசியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு. அப்போது இது அக்குமுலேஷன், இது மேனிபுலேஷன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ உண்மையான நம்ம கீழே வருதுன்னு வச்சுக்கங்களேன், மோஸ்ட்லி இந்த சப்போர்ட்டெல்லாம் உடச்சிட்டு கீழே போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் மணி இன்னும் புல்லிஷாக மாறலை, மேபி ரீட்டைலர்ஸ் வந்து புல்லிஷாக மாறி இருக்கலாம். அப்போது ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வந்துட்டு போனால் நம்ம அதை ஒரு இந்த எப்படி ஹையர் ஹை போட்டுச்சுன்னா கண்டிப்பாக 250 உறுதி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அது வராத வரைக்கும் நம்மளால் மார்க்கெட்டில் புல்லிஷாக இருக்க முடியாது. அப்படி போகிற மூவ்மே மேபி 100 வரைக்கும் கூட போகலாம். ஸோ யாருக்கண்டா மேபி 250 வரைக்கும் கூட போகலாம். ஆனால் அப்படி போகிற எல்லா மூவுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கீழே விழுறது தான். அவன் மேலே போகிறதே கீழே விழுறதுக்கு தான். ஏன்னா மார்க்கெட் வில் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி டு அனதர் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி. அப்போது அந்த ஒன் லெவல் ஆஃப் லிக்விடிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது மினிமம் இந்த 919க்கு வராமல் மார்க்கெட் இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் மேலே போனாலுமே அது ஃபேக் மூவ் தான். அந்த மூவை நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிபுலேஷன் தான் இருக்கும். அப்போது ஒன்றா இங்கேருந்தே அப்படியே ரிவர்ஸ் ஆனால் ஓகே, அப்படி இல்லைனா இங்கே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ட்டு குதிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லையுமே மார்க்கெட் புல்லிஷ் ஆயிருக்கு. பட் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் புல்லிஷ் ஆயிருக்கு. அதை ஸ்வீப் பண்ணுறதுக்காக கீழே வரணும். அப்படி வர்ற மூவே வந்து உங்களுக்கு அந்த அந்த வர்ற மூவ்லேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது உண்மையான பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிடிடி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அவைல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலுமே என்னோட நம்பருமே கீழே இருக்கும், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா விக்ஸ் பாருங்களேன், இன்னைக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்து முடிச்சிருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகும்போது விக்ஸ் ஏறிக்கிட்டு இருந்துச்சு, மார்க்கெட்டும் மேலே ஏறுது, விக்ஸும் மேலே ஏறுது. அப்படின்னா இந்த மூவை யாரும் ரசிக்கலை, ஆப்ஷன் செல்லர்ஸ் முக்கியமாக இந்த மூவை ரசிக்கலை அப்படிங்கிறதான் வந்து அர்த்தம். ஸோ அதன் காரணமாக இந்த மூவ் வந்து சூப்பரான மூவ், ஒரிஜினலான மூவ் அப்படிங்கிறத விக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையுமே நம்மளால் வந்து சொல்ல முடியாது. இப்போ அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாங்க. நான் இந்த அலர்ட்லாம் அடிச்சு விட்றேன். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க பண்ணுச்சு. ஸோ நிஃப்டி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியால் ஏற முடியலை. இங்கே பாருங்கள் 166 பாயிண்ட் வந்து இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பியரிஷாக தான் முடிஞ்சிருக்கு. என்னமோ ஏதோ தெரியல, இன்னைக்கு இருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபோசிஸ் பாருங்கள் 4% அப்பு, டிசிஎஸ் பாருங்கள் 2.73% அப்பு. ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒத்தாலாம் மார்க்கெட்டை தூக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடுச்சுங்க. நான் உங்களுக்கு ஹீட் மேப்பை போட்டேன்னா உங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன செக்டர்ஸ் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இங்கே பார்த்தீங்களா டோட்டல் ஐடி சூப்பர் டூப்பர் பாசிட்டிவ், அது இல்லாமல் எஃப்எம்ஜிஜி பாசிட்டிவ். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில ஆட்டோவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. பாரதி ஏர்டெல் பாசிட்டிவ், பாரதி ஏர்டெல்லாம் ஒரு டாப் 3 டாப் 4ல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக முடிஞ்சதுனால தான் உங்களுக்கு ஓவரால் நிஃப்டியை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ஐடி செக்டரோட பாசிட்டிவிட்டிக்கு நிஜமாக எனக்கு என்ன காரணம் தெரியலைங்க. ஏன்னா நேற்று நாஸ்டாக் வந்து அதில் பாதாளத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தான். கேட்டால் ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் வருது, அதெல்லாம் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இந்த ஃபெட் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுற ஒரின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா வழக்கமாக நாஸ்டாக் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா இந்தியாவில் இருக்க ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணோம். இன்றைக்கி மாறி நடந்திருக்கு. ஏதாவது பாசிட்டிவ் நியூஸாக இருக்கலாம், இந்தியா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்திருந்தால் தான் இந்த மாதிரிலாம் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ என்னன்னு தெரியல, நான் மேபி நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் என்ன காரணம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வந்து இப்போ நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டி கிடையாது. ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இங்கே இருக்கிற முதல்ல லிக்விடிட்டிலாம் எடுக்கவே இல்லை. உங்களுக்கு இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே வந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே போயிட்டு மேலே போச்சு. அப்படி போகும்போது இப்படி மேலே போச்சு பார்த்தீங்களா, அதுக்கு இருந்த முக்கியமான ஸ்டாப் லாஸ் போட்ட இடம் இது, அதை என்ன டச் பண்ணவே இல்லை. அதுக்கு மேலே இருக்க இடம் இது, அதை என்ன டச் பண்ணவே இல்லை. அவனுக்கு சத்து பத்தலை, அவன் வந்து மேலே போக ட்ரை பண்ணால் பட் முடியலை. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. இப்போது திருப்பி வந்து அது கீழே வந்ததுனால இதுக்கு மேலேயே இருக்குது ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போது பேங்க் நிஃப்டி எந்த விதமான ஸ்டாப் லாஸும் எடுக்கலை. ஸோ இப்போ தான் வந்து கிரிட்டிக்கலான ஒரு லெவலில் இருக்குங்க. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது எந்த விதமான ஸ்டாப் லாஸும் எடுக்காமல் மேலே போயிருக்கு, அது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டியை இதவே வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷனாக எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா. அப்போ இது கீழே விழுதுன்னு வச்சுக்கங்களேன், மேலே இருக்க எந்த ஸ்டாப் லாஸும் எடுக்கல. அப்போ கீழே போகிற மூவ் வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷனான மூவ் ஆகி மார்க்கெட் மேலே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது 2 பேரும் வெவ்வேறு திசைகளில் வந்து ப்ரைஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். சப்போஸ் பேங்க் நிஃப்டி இந்த லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணாமல் கீழே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக மேலே வந்து தான் ஆகணும். ஸோ மேபி இங்கே பாருங்க, அவனால் இவ்வளோ தூரம் தான் போக முடியும், 55,288. ஸோ இந்த 300 வரைக்கும் போயிட்டு மேபி போனான்னா கூட இங்கே இருக்க லிக்விடிட்டி அடிச்சானா பயங்கரமான பையிங் ப்ரெஷர் வந்துடும். இவ்வளோ தூரம் மேலே வந்து தான் ஆகணும். ஏன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணால் லிக்விடிட்டியை தாங்க மார்க்கெட்டே மூவ் பண்ணுது. லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணால் போச்சுன்னா அந்த டேரக்ஷனில் மார்க்கெட்டால் பயணிக்க முடியாது. அப்போ பேங்க் நிஃப்டி கீழே போச்சுன்னா அதால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. நிஃப்டி மேலே போச்சுன்னா அதனால் சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் பேங்க் நிஃப்டி கீழே வந்துச்சுன்னா அதனால அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போக முடியும்னா இந்த லோ வரைக்கும் தான் போக முடியும். அதாவது 55,300 வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் வந்து என்னை வா வா என்று மேக்னெட் போல மேலே இழுத்து விடும். அதே மாதிரி தான் நிஃப்டியும் சப்போஸ் மேலே போச்சு அப்படின்னா அதிகபட்சம் அதனால் வந்து இந்த 250 வரைக்கும் தான் போக முடியும். ப்ரைஸ் வந்து எனக்கு வா வான்ட்டு கீழே இழுத்துரும். அப்போ 2 பேரும் எப்பவுமே நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனை போட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, ஒரு டேரக்ஷனில் போயிடுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ 2 பேரும் 2 விதமாக இழுக்கிறாங்க. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் அந்த ஹோலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னுமே எனக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கைலாம் வரல. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். என்னோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரிலாம் மார்க்கெட் மூவ் ஆகாதுங்க. அது வந்து நான் சொல்கிற லாஜிக் ஏற்ற மாதிரி தான் வந்து மூவ் ஆகும். லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஸோ ஐ திங்க் நான் சொன்னால அந்த லிக்விடிட்டி கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கிரிப்டோ பக்கம் போயிடலாம். ஸோ இந்த அக்குமுலேஷன் மேனிபுலேஷன் கான்செப்ட் உங்களுக்கு நான் இவ்வளோ நேரம் விளக்கிக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இதுதான் கன்சாலிடேஷன். அக்குமுலேஷனுங்களா, மார்க்கெட் மேலே போச்சு, லிக்விடிட்டி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது அந்த லிக்விடிட்டி அடிக்காமல் என்ன பண்ணால் இது அக்குமுலேஷன், இது மேலே போனது மேனிபுலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கீழே போயிட்டான். திருப்பி மேலே வரான், லிக்விடிட்டி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதை அடிக்காமல் கீழே போயிடுறான். ஸோ திருப்பி இங்கே லிக்விடிட்டி இருக்குது, அதை அடிக்காமல் கீழே போயிடுறான். அப்போது பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5% கீழே விழுந்துருச்சு. ஸோ கிரிப்டோவில், அதாவது முக்கியமாக கிரிப்டோவில் பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான இண்டெக்ஸ். அந்த ஸ்டாண்டர்டான இண்டெக்ஸே 5%. இது எல்லாமே ஃபேக் மூவ் தான். ஃபேக் மூவ் இந்த சென்ஸ் லிக்விடிட்டி இல்லாமல் போகுது. அப்போது இது எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்மளால் சரியாக சொல்ல முடியாது. ஸோ நமக்கு ரொம்ப தெளிவாக கன்விக்ஷன் வந்து ஓகே இது இவ்வளோ தூரம் போகும்னு எப்போ சொல்ல முடியும்னா லிக்விடிட்டி ஸ்வீப் படித்தா தான் சொல்ல முடியும். அப்போ லிக்விடிட்டி ஸ்வீப்பே இல்லாமல் போகும்போது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. அப்போது நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது போன மூவ் எல்லாமே ஃபேக்கு தான், ஆனால் போயிருக்கே. அதில் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட், இதெல்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கான ப்ராஃபிட்டபிலிட்டியான ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கலாம். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இங்கே பிரேக் அவுட் ஆனது இங்கே ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் இப்போ சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத கொடுக்கும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட்டே பண்ணாமல் எல்லா பக்கமும் லாஸே பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ண முடியும், அவங்க மார்க்கெட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கணும். இந்த பிதாமகன் படத்தில் சூர்யா ஒரு விட்டுவார், ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி ப்ராஃபிட் பண்ணிட்டு முதல்ல ஜெயிக்க வைக்கிற மாதிரி வச்சுட்டு மொத்தமாக பிடிக்கிட்டு விட்டானே அப்படிங்கிறக்காக தான் இங்கேயும் ஸ்மார்ட் மணி நமக்கு வந்து அப்பப்போ இந்த மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூரான ரீட்டைலர்ஸ் மூவ். இன்னும் ஸ்மார்ட் மணியான மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் வரவே இல்லை. அப்போது இங்கே இருக்கிற ஹையில் இருக்க லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணாமல் கிரிப்டோ எவ்வளோ தூரம் கீழே விழுந்தாலும் சரி அது எல்லாமே ஃபேக் மூவ் தான். அதெல்லாம் போய் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா அதுலேருந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதான் சொல்ல முடியாது. ஹை ப்ராபபிள் ட்ரேட் அது கிடையாது. இப்போது ஒன்றா ப்ரைஸ் வந்து இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவர்ஸ் ஆகணும். அதை விட இந்த 1,17,109 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,18,793, 1,19,383 மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆனால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஓகேப்பா ஸ்மார்ட் மணி உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அது வராமல் நம்ம எங்கேயா போய் என்ட்ரி எடுத்தோம்னா கையை சூடு வச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறதே இருக்குங்க. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓவராலாக இன்றைக்கி சம்மரைஸ் பண்ணணும்னா நிஃப்டி எல்லா டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக மாறிடுச்சு, ஆனால் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணாமல் போயிருக்கு. பேங்க் நிஃப்டி தடை அதை உடை அப்படிங்கிற மாதிரி தடையை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு மேலே போனால் தான் லிக்விடிட்டி இருக்குது, நிஃப்டிக்கு கீழே வந்தால் தான் லிக்விடிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாற்றி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து டைவர்ஜென்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ எந்த பக்கம் போக போகுது அப்படிங்கிறது நாளைக்கு எக்ஸ்பீரியன் நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன் நாளைக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறையா இன்சைட்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து ட்ரேடிங் பற்றி நிறையா காத்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனல் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.